எவ்ரிஒன். ஸோ சில பேரண்ட்ஸ் வந்து நல்ல வயிறு நிறையிற அளவுக்கு குழந்தைக்கு ஃபீட் குடுத்தாச்சு. அதுக்கப்புறமும் குழந்தை தொடர்ந்து அழுறாங்க. ஸோ இது வேற என்ன காரணத்தினால குழந்தைங்க வந்து அழலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ குழந்தை அழுதாலே அது ஃபீடிங்க்காக தான் அப்படின்னு கிடையாது. ஸோ குழந்தைங்க வந்து கம்யூனிகேட் பண்ற ஒரே லாங்குவேஜ் வந்து அழுகை தான். ஸோ குழந்தைங்க அழுறது கோலிக் பெயின்னால குழந்தைங்க அழலாம். ஸோ இல்லன்னா யூரின் போறதுக்கு முன்னாடி அழுறது, மோஷன் போறதுக்கு முன்னாடி குழந்தைங்க அழுறது. இல்லன்னா ஏதாவது டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ல ஏதாவது ப்ராப்ளம், அதாவது குழந்தைங்க வந்து ஓவர் ஹீட் ஆகுறது, இல்லன்னா ரொம்ப கோல்டு வெதர். ஸோ இந்த மாதிரி என்ன டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலுமே குழந்தைங்க வந்து அழுது தான் அத எக்ஸ்பிரஸ் பண்ண போறாங்க. ஸோ குழந்தைங்க ஃபீட் குடுத்ததுக்கு அப்புறமும் அழுறாங்க அப்படின்னு சொன்னா, ஃபீட் பத்தாம இல்ல. ஸோ வேற என்ன ரீசன்னால அழுறாங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பொறுமையா நீங்க வந்து பார்த்து அத ஐடென்டிஃபை பண்றது பெட்டர். ஸோ இது தவிர ரிஃப்ளெக்ஸ் அந்த மாதிரி நெறைய ப்ராப்ளம்னாலயும் டிஸ்கம்ஃபர்ட்னால குழந்தைங்க அழ வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்ணணும்? ஸோ குழந்தைங்க அழும்போது என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் என்ன டைம் இப்படிங்கிறத உங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட டிஸ்கிரைப் பண்ணி, ஸோ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ட நீங்க இனிஷியேட் பண்றதுனால குழந்தைங்க கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருப்பாங்க. தேங்க் யூ.